இந்த வீடியோவில் 2 விஷயம் சொல்ல போகிறேன். மாஸ்டர் கிரவுண்டுக்கு வந்தால் பைசெப்ஸ்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் சொல்லுங்கள். நான் நிறையா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக வரவங்க கேட்குறீங்க, உங்களுக்காக பார்த்துங்க. கிரவுண்டில் புல்லப்ஸ் கம்பி இருக்குல்ல, அதில் ரிவர்ஸில் இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு பைசெப்ஸில் வாங்கி மெதுவாக கண்ட்ரோலாக கீழே வாங்க. பைசெப்ஸை டைட் பண்ணுங்கள். எல்லாம் நாடி மேலே வரணும். கீழே வரும்போது பைசெப்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வரணும். ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே. பாயிண்ட் நம்பர் 2 விஷயம் என்னன்னா, ஆட்டுக்கறி பெஸ்ட்டா, மாட்டுக்கறி பெஸ்ட்டா, சிக்கன் பெஸ்ட்டா, ஃபிஷ்ஷு பெஸ்ட்டா? எங்கள் மாஸ்டர் சொன்னதை மட்டும் நான் ஒரு லைனில் சொல்லி முடிச்சுக்கிறேன். நீ என்ன நினைக்கிறியோ உன் சிந்தனையும் செயல் அப்படி தான் இருக்கும். நீ என்ன சாப்பிட்றியோ உடம்பு அவர் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லுவார். உண்மைதான். எப்படின்னு கேட்டீங்க, சிக்கனை ஓடி பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பாக பிராய்லரை பார்த்தீங்கன்னா, அது அடித்தாலும் நகரம் கூட அதுக்கு தெம்பு இருக்காது. ரைட்டு. ஆட்டுக்குட்டி கூட விரட்டி பிடிச்சிக்கலாம், மாட்டை கூட விரட்டி பிடிச்சிக்கலாம். ஆனால் மீனை யாராவது கையில் பிடிக்க முடியுமா? அதில் ஆற்று மீனை பிடிக்க முடியாது. அப்போ இதில் எதில் எனர்ஜி சோர்ஸ் அதிகம்னா ஆற்று மீன். ஓகே. அதில் ஒமேகா 3 லொட்டுலஸ்க்கு எல்லாத்துலேயும் புரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது. எது பெஸ்ட்டுன்றதாங்க நான் சொல்ல வரேன். எது பெஸ்ட் அப்படின்னா, மீன் தான் ஆகச்சிறந்த பெஸ்ட்டு. மீன், ஆற்று மீன் ஆகச்சிறந்த பெஸ்ட்டு. அடுத்து ஃப்ரெஷ்ஷான கடல் மீன், எல்லா மீன்லையும் நல்லா சத்து இருக்குது. கூடுமான வரைக்கும் மீன் சாப்பிடுங்க. சுகர் இருக்கவங்க தாராளமாக சாப்பிடலாம். நல்லா டைஜஸ்ட் ஆகும். அதுக்கு பற்றி எல்லாம் நான் சொல்ல அவசியம் இல்லை. இருக்கிறதுலே குப்பை எது அப்படின்னா பிராய்லர் கோழி தான். அதை வளர்க்குறவங்களை போய் பாருங்கள். ஒரு நாளைக்கு நேரில் போய் பாருங்கள். அதை என்ன பாடுபடுத்துறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நம்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ.